ஸோ இப்போ இந்த பார்த்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, இது சோஷியல் மீடியாவில் ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸை அனுபவிச்ச ஒரு விக்டம் அவங்க ஷேர் பண்ண ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு, அதனால் அது பேசணும்னு நினச்சேன். இதில் முதல் விஷயம் நான் சொல்ல வருது என்னென்னா, ஒரு மனிதன் ஆண் பெண் வேண்டாம், ஒரு மனுஷனுக்கு பலம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அது அடுத்தவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கும் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருக்கணுமே தவிர்த்து அடுத்தவங்களை வந்து தொல்லை பண்ணுறதுக்காக இருக்கவே கூடாது. அப்படி ஒருத்தர் பண்ணுறான்னா அவன் மனுஷனே கிடையாது. ரெண்டாவது விஷயம், இந்த நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த குழந்தைகள் முன்னாடி நடக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி டாக்ஸிக் ஃபாதர், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் மதர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு சைல்டுஹுட்லேயே எவ்வளோ பெரிய ஒரு ட்ராமா கிரியேட் ஆகும் தெரியுமா. சமுதாயத்தை அவங்க ஃபேஸ் பண்ணும்போது ஃபியரோடு தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து யோசிக்காமல் குடிக்க அடிமையாகி சில அப்பாக்கள் பண்ணுற சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஏன் நீ பேசுகிறேன்னா, குழந்தையில நானும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் வளர்ந்தேன், நானும் இதெல்லாம் பார்த்துருக்கேன். பட் ஆனால் அந்தளவுக்கு அவேர்னஸ் அப்போ கிடையாது. சோஷியல் மீடியா இருக்குது, அவேர்னஸ் இருக்குது, ஏன் இது நடக்குது, எப்படி நடக்குது, இதுக்கு என்ன எப்படி தடுக்கலான்ற விஷயத்த விவாதிக்க முடியுது. ஓகேவா. ஸோ இப்போது இதை பார்க்குற சில பேருக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் குடும்ப விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது. குடும்பத்தில் நடக்கிறது வந்து நமக்குள்ளேயே இருக்கணும்னு அப்படிலாம் இல்லாமல், உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா இல்லைனாலும் சரி, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லையோ இல்லை ஹியூமன்ஸ் ஹெல்ப்லைன்லையோ தாராளமாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க. ஒருத்தரை இன்னொருத்தர் அடிக்கிறது, ஃபிசிக்கல் வயலன்ஸ் பண்ணுறது எக்காரத்துக்கு ஒன்றும் கரெக்டே கிடையாது. 100% தப்பு. புரியுதுங்களா. என்னோடய இன்டென்ஷன் அதான். நான் போடுற வீடியோஸில் எல்லாத்துலேயுமே அந்த வைலன்ஸு எப்படி தடுக்கலாம், உங்களை எப்படி அது பாதிக்காமல் இருக்கலாம் அப்படின்றத பற்றி தான் போட்டிருப்பேன் தவிர்த்து எந்த வீட்டிலும் வைலன்ஸை தூண்டுற மாதிரி நான் போட்டதே கிடையாது. அதே மாதிரி நான் நடக்கிற வைலன்ஸ் எதுவுமே நான் வந்து வைலன்ஸை கிரியேட் பண்ணுங்கன்னு ஷூட் பண்ணி போடல. எனக்கு சோஷியல் மீடியா உங்களை மாதிரி எனக்கு வர வீடியோ எடுத்து நான் அது அவேர்னஸ்க்காக போடுறேன். இந்த வீடியோவும் அது மாதிரி தான். சரிங்களா. ஸோ இதை பார்க்குற உமன்ஸ் யாராவது இந்த மாதிரி விஷயம் கோத்ரூ பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுடைய ஸ்டோரிஸ் எதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்கேஸ் யாராவது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கிட்டோன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு மார்ஷல் ஆர்ட் கற்றுக்கணும், இல்லை பாக்ஸிங் கற்றுக்கணும், கிக் பாக்ஸிங் கற்றுக்கணும், இல்லை கராத்தே கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தரமாக என்னை காண்டாக்ட் பண்ணால் கீழே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ சொசைட்டியை ஒரு இண்டிவிஜுவல் பர்சனால் மாற்ற முடியாது. கவர்மெண்ட்டையோ இல்லை போலீஸையோ யாரையும் நம்ம குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஃபஸ்ட்டு நாம் மாறினா இது எல்லாமே மாறும். தேங்க்யூ.